தனிமை ஒரு தண்டனையா, இல்லை ஒரு வரமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தனியாக உணர்ந்திருக்கிறீர்களா? நண்பர்கள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, ஆனாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு வெறுமை. ஆனால் ஒரு விஷயம், தனிமை ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு வரம். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களின் வாழ்க்கை மாறும். தனிமை எப்படி வருகிறது? சில நேரங்களில் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். வாழ்க்கையில் உறவுகள் விட்டு சென்றால், தோல்விகள் வந்தால் நாம் தனிமையாக உணரலாம். ஆனால் உண்மையில் தனிமை உங்களை பற்றிய உண்மையான கேள்விகளை எழுப்புகிறது. நீங்கள் யார்? உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இதை தேடிக் கொள்வதற்கான நேரம். தனிமை ஒரு வரம். பெரிய வெற்றி பெற்ற மனிதர்களை பாருங்கள், அவர்கள் அனைவரும் தனிமையை உங்களை விட அதிகம் அனுபவித்தவர்கள். தனிமை என்றால் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமில்லை. உங்கள் கனவுகளை அடைய உங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளும் நேரம். குழந்தை தாயின் வயிற்றில் குழந்தை ஒற்றையாக இருக்கும், ஆனால் ஒரு புதிய வாழ்க்கைக்கு பிறக்கிறது. அதுபோலவே உங்கள் தனிமை உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். தனிமையை எப்படி மாற்ற வேண்டும்? தனிமையில் வீணாக அழ வேண்டாம். திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் இலக்குகளை திட்டமிடுங்கள், வெற்றிக்கு செல்லும் பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடலை, மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யோகா, தியானம், வாசிப்பு இதெல்லாம் உங்களை ஒருவராக மாற செய்யும். தனிமையை சக்தியாக மாற்றியவர்களின் உதாரணம் அப்துல் கலாம். ஒரு நேரத்தில் தனிமையில் அறிவியல் ஆராய்ச்சியில் முழுக்க மூழ்கினார். பிறகு இந்தியாவின் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆனார். ஸ்டீவ் ஜாப்ஸ் தனியாக இருந்தபோதுதான் ஐபோன் உருவானது. பிரம்மாண்டமான தோல்விகள் கூட வெற்றிக்கான அடிப்படை. தனிமையை எப்படி சக்தியாக மாற்றலாம்? தோல்வி வந்தால் அழுவது இல்லை, அதை பயன்படுத்தி முன்னேற வேண்டும். திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், புஸ்தகங்கள் படிக்கலாம், புதிய திறமைகள் கற்றுக்கொள்ளலாம். உங்கள் இலக்குகளை திட்டமிடுங்கள். நம்மால் என்ன செய்ய முடியும், எப்படி முன்னேறலாம் என்று தியானம் செய்யலாம். தனிமை வந்துவிட்டது என்றால் அது உங்களை அழிக்க வரவில்லை, உங்களை புதிய மனிதராக மாற்ற வருகிறது. உங்களின் தனிமை வெற்றிக்கான முதல் படியாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே உங்களின் நல்ல நண்பர். தனிமையை பயமாக பார்க்காதீர்கள், அதை வெற்றிக்கானபடியாக மாற்றுங்கள். நீங்கள் இன்று உங்களின் தனிமையில் என்ன செய்கிறீர்கள் என்பது நாளைய வெற்றியை தீர்மானிக்கிறது. இது நம்மாக இருப்பதற்கான நேரம். மிகப்பெரிய மனிதர்கள் தனிமையில்தான் வளர்ந்தார்கள். நன்றி. இந்த வீடியோவை பார்த்த பிறகு தனிமையை பயமாக பார்க்காதீர்கள், அதுவே உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். நம்பிக்கை விடாதீர்கள், உங்க பயணம் இப்போதான் தொடங்குகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இன்னும் பல மோட்டிவேஷனல் வீடியோக்கள் வர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.